வாழ்க வளமுடன். வெல்கம் டு வருணாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வருணாஸ் கிச்சன்ல குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச காலிஃப்ளவர் 65 ரெசிபி தாங்க பார்க்க போறோம். மைதா மாவு, சாஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணாம ரெஸ்டாரண்ட்ஸ்ல கிடைக்கிற மாதிரி மொறுமொறுப்பான காலிஃப்ளவர் 65 ஈஸியா வீட்டிலே எப்படி செய்யறதுன்னு நிறைய டிப்ஸோட சொல்லியிருக்கேங்க. வாங்க கிறிஸ்பியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் காலிஃப்ளவர் 65 எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். காலிஃப்ளவரை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. தண்டு பகுதி அதிகமாக இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த ஸ்டெம் போர்ஷன் வேகிறதுக்கு அதிக டைம் எடுக்கும். அதே சமயம் கிறிஸ்பாகவும் கிடைக்காது நம்மளுக்கு. அதனால ஸ்டெம் போர்ஷன் அதிகமாக இல்லாத மாதிரி இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம காலிஃப்ளவரை வாஷ் பண்ணுறதுக்காக தண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க. இதில் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க காலிஃப்ளவரை இந்த தண்ணியில் சேர்த்துட்டு 15 நிமிஷம் இதை அப்படியே வச்சிடலாங்க. காலிஃப்ளவரில் நிறைய பெஸ்டிசைட்ஸ் அடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி அதில் சின்ன சின்ன பூச்சிகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி மஞ்சள் உப்பு சேர்த்த தண்ணியில் 15 நிமிஷம் ஊற வச்சுருக்கோங்க. இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம காலிஃப்ளவரை வெளியில் எடுத்து தண்ணி வடிய வச்சிடலாங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம கழுவி சுத்தம் செய்து வச்சிருக்க காலிஃப்ளவரை இதில் சேர்த்துக்கலாங்க. காலிஃப்ளவரை சேர்த்ததுக்கு அப்புறமா அதிக நேரம் வேக வைக்கக்கூடாது. 1 நிமிஷம் மட்டும் வேக வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ண உடனேயே காலிஃப்ளவரை தண்ணியிலேருந்து வடித்து எடுத்து வச்சுருங்க. ஒருவேளை நம்ம அதிக நேரம் காலிஃப்ளவரை சூடான தண்ணியில் விட்டுட்டோம்னாலோ அல்லது அதிக நேரம் வேக வச்சிட்டோம் அப்படின்னாலோ காலிஃப்ளவர் நல்லா சாஃப்ட் ஆயிருங்க. அப்புறமா காலிஃப்ளவர் ஃப்ரை கிறிஸ்பியாக கிடைக்காது நம்மளுக்கு. தண்ணியை வடித்து எடுத்து வச்சுருக்க இந்த காலிஃப்ளவரை சூடோடு அப்படியேவும் விட்டுறக்கூடாதுங்க. உடனே நம்ம ரன்னிங் டேப் வாட்டரில் இதை நல்லா வாஷ் பண்ணிடணும். அப்போ தான் மேற்கொண்டு காலிஃப்ளவர் குக் ஆகாமல் சாஃப்ட் ஆகாமல் இருக்கும். காலிஃப்ளவர் நல்லா ஸ்டிஃபாக இருக்கணுங்க. அப்போ தான் ஃப்ரை நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம நல்லா வாஷ் பண்ணும்போது உள்ளே ஏதாவது சின்ன சின்ன பூச்சிகள் இருந்தால் கூட அது வெளியில் வந்துருங்க. பாருங்கள், காலிஃப்ளவர் இந்த அளவுக்கு நல்லா ஸ்டிஃபாக இருக்கணுங்க. சாஃப்டாக வெந்திருக்கக்கூடாது. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாங்க. கடலை மாவு சேர்த்தும் போது நல்ல ஒரு பைண்டிங் கொடுக்குங்க. இது மசாலா எல்லாம் காலிஃப்ளவரில் ஒட்டுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பொதுவாக கடைகளில் பைண்டிங்காக மைதா மாவு சேர்த்துவாங்க. நம்ம இன்றைக்கி மைதா மாவு பயன்படுத்தாமல் கடலை மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு, 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாங்க. அரிசி மாவும் கார்ன்ஃப்ளவரும் காலிஃப்ளவர் ஃப்ரைக்கு நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்குங்க. இப்போ இதில் கலருக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேங்க. இது ஆப்ஷனல் தான். 1 டீஸ்பூன் அளவுக்கு நார்மல் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. சமையல் எண்ணெய் சேர்த்துறதுனால மசாலா உதிர்ந்து வராமல் காலிஃப்ளவரோட நல்லா பைண்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கெட்டியான மாவு பதத்துக்கு இதை கலந்துக்கலாங்க. பாருங்க, மாவு இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்க மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. நம்ம காலிஃப்ளவர் சேர்த்து கலக்கும் போது சரியான பதத்துக்கு வந்துடும். ஏன்னா காலிஃப்ளவரில் ஏற்கனவே லேசான ஈரத்தன்மையும் இருக்கும். இப்போ நம்ம காலிஃப்ளவரை சுத்தமாக தண்ணியெல்லாம் வடிச்சதுக்கு அப்புறமா இந்த மசாலாவில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாங்க. மசாலாலாம் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதை 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுறலாங்க. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் சேர்த்து கலந்துக்கலாங்க.
உங்களுக்கு பெப்பர் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னாக்கா பெப்பர் பவுடரும் சேர்த்து கலந்துக்கலாம். நம்ம கலந்துருக்க இந்த மிக்சரோட கன்சிஸ்டன்சி ரொம்ப கரெக்டாக இருக்கணுங்க. அப்போ தான் காலிஃப்ளவர் ஃப்ரை ரொம்ப கிறிஸ்பியாக கிடைக்கும் நம்மளுக்கு. நம்ம தண்ணி அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னாக்கா பஜ்ஜி மாவு மாதிரி ஆகிடுங்க. ரொம்ப சாஃப்டாக ஆயிரும் காலிஃப்ளவர் ஃப்ரை, கிறிஸ்பியாக கிடைக்காது. அதே சமயம் தண்ணி ரொம்ப குறைவாக சேர்த்துட்டு காலிஃப்ளவரை ட்ரையாக போட்டுட்டிங்க அப்படின்னாக்கா மசாலா எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எண்ணெயில் பிரிஞ்சு வர்றதுக்கும் வாய்ப்பு அதிகம். அதுக்கப்புறமா காலிஃப்ளவர் பக்கோடா மாதிரி ஆகிடும். அதனால கரெக்டான தண்ணி சேர்த்து இந்த மாதிரி மாவு லேசாக காலிஃப்ளவரில் கோட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதுதான் சரியான கன்சிஸ்டன்சி. இப்போ ஒரு கடாயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து சூடு செய்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம கலந்து வச்சிருக்க காலிஃப்ளவரை இதில் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணும்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்க. அப்போ தான் காலிஃப்ளவர் ஃப்ரை நல்லா கிறிஸ்பாக இருக்கும். ஒருவேளை நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு சீக்கிரமாக ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா கலர் மாறிடும், ஆனால் சரியாக வெந்திருக்காது, கிறிஸ்பாகவும் இருக்காது. அதே போல் எண்ணெய் நல்லா சூடாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப சூடு குறைவான எண்ணெயில் சேர்த்துட்டோம் அப்படின்னாக்கா காலிஃப்ளவர் நிறைய எண்ணெய் உள்ளே இழுத்துட்டு கொஞ்சம் சதசதப்பாயிரும், சரியான பதத்தில் வெந்து வராது. நம்ம இதை ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, அதிகமான காலிஃப்ளவரை ஒரே சமயத்தில் எண்ணெயில் சேர்த்தக்கூடாதுங்க. பேட்சாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமான காலிஃப்ளவரை ஒரே சமயத்தில் நம்ம சேர்த்தும் போது எண்ணெயோட டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாயிடும். அப்புறமா காலிஃப்ளவர் எல்லாம் சரியான பதத்தில் வேகாது, கிறிஸ்பினஸ் கிடைக்காது நம்மளுக்கு. காலிஃப்ளவர் எல்லாம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சுங்க. இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை இலையை சேர்த்து ஃப்ரை பண்ணிவிட்டு எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துடலாங்க. ரெஸ்டாரண்ட்ஸில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்டில் நல்ல கிறிஸ்பியான காலிஃப்ளவர் ஃப்ரை ரொம்ப பர்ஃபெக்டாக நம்ம வீட்லேயும் தயாராகிடுச்சுங்க. இனி இது சுட சுட சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டான இந்த காலிஃப்ளவர் ஃப்ரை ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வருணாஸ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணி மற்ற ரெசிபி வீடியோஸையும் பாருங்கள். சுவையாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழ்வோம். நன்றி.